ராஷ்டிரிய ஜனதா தள மாநில பொதுச் செயலாளர் பங்கஜ் யாதவ் பீகாரின் முங்கர் பகுதியில் இன்று காலை நடைப்பயணத்தின் போது துப்பாக்கியால் சுடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பங்கஜ் யாதவ் வழக்கம் போல சஃபியா சராய் பகுதியில் உள்ள விமான நிலைய மைதானத்தில் காலை நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தார். அப்போது 3 மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான நிலையில் அவரை அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவர் அபாய கட்டத்தை தாண்டி விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வடக்கு நைஜீரியாவில் திருவிழாவில் பங்கேற்று திரும்பிய போது படகு கவிழ்ந்து ஏராளமானோர் பலியாகி இருக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. நைஜர் ஆற்றில் ஏறக்குறைய 300 பயணிகளுடன் மரப்படகு மூழ்கி விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது. மொக்வா பகுதி மீட்பு பணியாளர்கள் 150 பேரை மீட்ட நிலையில் மீதமுள்ளோரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் அருகே டயர் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பரவுத் என்ற இடத்தில் இயங்கி வரும் ஆலையில் பற்றி எரிந்த நெருப்பால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி நெருப்பை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.